பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலையில அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் எல்லாவற்றிலும் இணைந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வரீங்க. உங்களை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அனுதினமும் ஆவியானவரோடு நடப்பது, பேசுவது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். இந்த காலையிலேயே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தையை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கணும், சொல்லும்போது கவனிக்கணும். அன்போடு கூட கேட்குறேன். அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனம் இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு பைபிள் எடுத்து திறந்து அந்த பைபிளை நீங்கள் பார்க்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் வாசிக்கிறேன் இன்றைய நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்போஸ்தலர் 13:3 நான் வாசித்தேன். உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரிவினை வேறு, பிரித்தெடுத்தல் வேறு. இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பிரிவினை என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை, பிரித்தெடுத்தல் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இங்கே பாருங்கள், அவர்கள் பாடி துதித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஆவியானவர் இறங்கி, நான் அழைத்த ஊழியத்திற்கு கர்த்தருடைய தாசனாகிய பர்னபாவையும் சவுலையும் நீங்கள் பிரித்தெடுத்து ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னு கர்த்தர் பேசுகிறார். அப்போ இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. உங்களை ஒரு ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். அப்போ தேவன் ஒரு பிரித்தெடுத்தலை அங்கு வைப்பார். எப்போதுமே ஒரே ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்க மாட்டார். உலக பிரகாரமாக ஒரு ப்ரொமோஷன், அடுத்த பொசிஷன் வர்றது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கணும். ஆமேன். இது எப்படி நடக்கும்? நீங்கள் அடிக்கடி ஆவியில் நிரம்பி தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவ ஆவியானவருடைய ஊடுருவலை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் பாடிக்கிட்டு இருந்தா இனி ஜெபிக்கிற பிள்ளைகளா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா இனி நீங்கள் உங்கள் ஜெபத்தினுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்குவார். பட்டணம், தேசம், தேசங்கள் என்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் போடுவார். இது அப்படியே, இதுதான் ஒவ்வொரு கட்டத்துக்கு கர்த்தர் பிரித்தெடுத்து உங்களை கொண்டு போகிற அனுபவம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடும். ஆக மொத்தம் இன்னைக்கு காலையில், ஆண்டவரே, நீர் என்னை எந்த பாதையில் நடத்த சித்தம் வைத்திருக்கிறீரோ நடத்துங்க. என் குடும்ப வாழ்க்கையிலும் நான் வெற்றிகரமாக இருக்கணும், உமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியத்தை நான் செய்யணும் என்று நீங்கள் இந்த வசனத்தின்படி ஒப்பு கொடுத்துருங்க. அதிசயமாய் கர்த்தர் இந்த நாளில் நடத்துவார். இந்த நாளை நீங்கள் முடிக்கும்போது பாருங்கள், ஸ்தோத்திரத்தோடு முடித்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மயப்படுத்துவீங்க. இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்க இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு அவர்கள் பிரித்தெடுத்த போது உபவாசம் பண்ணி அவங்க தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பி வைத்தார்களப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு வரணும். சாதாரண விசுவாசிகளாகவே இருந்தது போதும். கர்த்தாவே, சுவிசேஷத்தை அறிவிக்கிற சீடர்களா மாற்றுங்க, உருவாக்குங்க. ஏதாயிலும் ஒரு விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. அப்படிப்பட்ட ஒரு பாரம், தாகம், ஆதங்கம் உண்டாகட்டும். அப்படியே நீர் செய்கிறீர். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய செட்டையின் மறைவு உடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மாறாத கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இருக்கும். சரி, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு அடிக்கடி சொல்லுவேன்ல, இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984112
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.